வார்த்தைகள் போனால் போதா இது என்ன ஊர் சத்திரம் என்ன இதான் அம்மன் கொல்லைமேடு. அம்மன் கொல்லைமேடு அம்மன் கொல்லைமேடு என்ன இடத்துல இந்த கொட்டாமாகப்பட்டது எதற்காக என்ன கூடப்பட்டிருக்கிறது இதான் முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு தினந்தோறும் ஒரு 10-11 நாளா இதான் அபிஷேக ஆராதனை செய்து ஒரு நாளைக்கு ஒரு சேவையை கொண்டு வந்து கேளிக்கை வச்சிருக்காங்க. சரிங்க. நம்ம ஜமாய்க்கு இந்த 2வது நாள் அனைவர்கள் ஒன்றாக சேர்த்து தெருக்கூத்து வச்சிருக்காங்க. அப்படி இருந்த போக சபை நோக்கி நடந்தாங்க ஆளை விட்டு வைக்க பார்த்தா இலக்கை எப்படி அம்மா யாரு எவருன்னு சொன்னாதாம்மா தெரியும். மந்திரமாலா மந்திரமாலான்னு தெரிந்து கொண்டு அது மட்டும்தான் விளக்கம். தேவந்திரனுக்கும் இந்த எம்ஏருக்கும் கற்பசூராகக்கூடிய அக்கா தங்கை இருவர். அக்கா தங்கை 2 பேர்கள். தேவயானி 1 மந்திரமாலா 2. இந்த நேரத்துல அம்மா வச்சிருக்காங்க. அம்மா பார்க்கணும். அம்மா இருந்த மகள் புள்ள வந்துடுமா அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. மகளா இருக்க முடியாது. மந்திரமாலா மந்திரமாலா வரத்து அம்மா எதிர்பார்த்த வண்ணமா இருக்காங்க. அப்படி இதெல்லாம் பார்த்துட்டுமா உங்கள் மகளா வரக்கூடிய மந்திரமாலா அதே கூடி எழுதுமா அம்மா சுகம் பெற்று வாழ்ந்துரு எழுந்துரு. எதற்காக வரவழைத்தே தெரியுமா? நம்ம தந்தையை அதாவது உங்க அப்பாவை பார்க்கணும். அதனால தன்னந்தனியா போனா சரி வராது. இருவரும் சேர்ந்து பார்க்கலாம் என்று வரவழைத்தேன். அப்படி ஆகட்டும். போலாமா? காணும்படியாக
அம்மன் கோவிலமேட சேர்ந்த ஆமா ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய அண்ணா அவர்கள் ஆமா இதான் சவாதிமலை சேர்ந்த சேகரிக்கா கொடுப்படுவா 20 ரோஜமா அவித்து ஒன்று கொடுக்குவாங்க சொல்லிட்டு அவன் வந்து அந்த முருகப்பெருமான எங்கிட்ட வந்துட்டாரா வந்துட்டாருமா உங்களை காணும்படியாக அனைவருக்கு முடியாது இந்த ஆடி பொற்பாதங்களுக்கு உனக்கு தேவையா இருக்க முடியாது அதே ஓடி வணக்கம் ஐயா வந்தாட்டி பாதித்து நின்றவன் எந்த வித விடையும் இல்லாமல் சுகசியமாக சாமி நான் மட்டும் வரவில்லை என் பிள்ளையா இருக்க முடியாது உங்கள் ஆத்தை மகள் அநேக கோடி வந்து எந்திரிச்சல்லாம் எந்த வித குறையும் இல்லாமல் மிக்க சந்தோஷம் என்ன காரணமா என்ன வர சொன்னீங்க கூறும் நன்று
சிறைபிடிப்பது சித்திரவதை செய்வது இதே காலகாலமா நடந்து கொண்டிருக்கு. ஆமா, அதனால இப்ப அசுரபயம் என்பதே கிடையாது. அதுக்கு முன்பாக இன்று எனக்கு நீண்ட நாளா பெருத்த சந்தேகம் ஒன்று இருக்கிறது. அந்த சந்தேகத்தை இன்று நிவர்த்தி செய்ய வேண்டும். சரி, அதனால அதாவது ஒரு சபையை கூட்ட வேண்டும். ஆமா, நிருபம். ஆமா, நிருபம் ஏது? சரிங்க, எப்படிங்க? எங்க கூட எடுத்துலாம். துண்டு ஒன்று எடுத்து சொல்லுங்க. மகாஸ்ரீ மகாகணம் பொருந்திய மகாஸ்ரீ மகாகணம் பொருந்திய தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திரன் எழுதும் நிருபம் என்னவென்றால், அதாவது நீண்ட நாளாக எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். அதனால் தேவர் மூவர் அதாவது முனிவர்கள் சித்தர்கள் கஷ்டத்துக்கு பாடல்கள் அனைவரும் தவறாமல் இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டும். என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டும். அதற்காக தேவலோகம் வர வேண்டும். ஆமா, இப்படிக்கு தேவேந்திரன். சரி, ஏன்னா நான் எழுதினாலு என் கையெழுத்தும் போடு. ஏண்டா இன்னும் மட்டும் என்னமோ என்னமோ டைப் அடிச்சு எழுதுவோம் படிப்பேன். என் பேரும் போட தெரியாது. கை நாட்டு தான் நம்மளுது. எல்லாத்துலயும் கை நாட்டு எழுதி நிறுவனம் அங்கங்கே சென்று கொண்டு இருக்கேன். சப்த ரிஷிகளே வேண்மை புரிந்து பதில் சேர்த்தார்.
மோத்தா. மோத்தாவா? காத்தான்னு சொல்லு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. வாங்க தாத்தா. என்ன வயசானவரை கண்டா வாங்க தாத்தா. ஏன்னா பெரியார கண்டா கையை காட்டணும். ஓ ராஜேஸ்வரி கண்டா பின்னால போய் இழுத்து பிடிக்கணுமா? இல்லையா? அடப்பேமா, பெரியார கண்டா மரியாதை கொடுக்க வேண்டும். ஓஹோ, அத சொல்றியா? ஆமா ஆமா. வல்லவனாகவும் நல்லவனாகவும் வாழக்கடவுள். ஆகட்டும் ஐயா. இப்ப இன்னும் ஒரு பாட்டு பாடின்னு வந்தியே, அது என்ன பாட்டு? அது தத்துவ பாடல். எப்படி? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இது தத்துவ பாடல் தான். எப்படிங்க? நம்ம விளையாட்டுக்கு பாடுற அந்த பாட்டு கிடையாது. இல்ல, ஒரு மனிதனுக்கு சோதனைன்னு வந்தாதான் அப்ப தெய்வத்தினுடைய ஞானம் பிறக்கும். சோகாப்பு பட்டர் அவர் சிறைச்சாலையில இருக்கும் போது உட்கார்ந்து எழுதின பாட்டு இது. ஐயோ, ஆமா, சரிதாங்க. நந்த வனத்தில் ஒரு ஆண்டு. பேர மந்திரன் டைலரா பேர் சொல்லிட்டு போ. அப்படி சொல்லிட்டு போய் இப்ப என்ன பாத்துக்காங்க, சண்டைக்கா வராங்க. என்ன கண்ணு பிள்ளை கட்ட போற? யாரும் சொல்லிட்டு போறதுக்கு. சரிங்க. அவர் எங்க இருந்தாலும் 10 மைலுக்கு 10 மைல் வந்து கூத்து பாப்பாரு. அப்ப நந்த வனத்தில் ஒரு ஆண்டு. நந்த வனத்தில் ஒரு ஆண்டு. ஒரு மனுஷன் பிறகு தந்தா எத்தனை மாசம் அவனுக்கு? எங்க அம்மா சொல்லுவாங்க, எப்ப சண்டை வந்து அவங்களை அடிச்சுட்டா 10 மாசம் பெத்தனா வச்சிருந்து 10 மாசம் அப்படி அழுவாங்க. ஒரு மனுஷனுக்கு 10 மாசம் இல்ல 12 மாசம். ஐயா, ஆமா. எப்படிங்க? தந்தையார் வயிற்றிலே 2 மாசம் தாயலமா இருக்கிறோம். அதையும் கணக்கு கூட்டிக்க வேண்டியதுதான். அதை கூட சேர்த்துக்கணும். ஆமா. தந்தையார் வயிற்றை விட்டு தாயார் வயிற்றுக்கு சென்று 2 வருஷம் செலவமா இருக்கிற வயிற்றுக்கு சென்று 10 மாதம் கெப்பமா இருக்கிறோம். அதான் ஓராண்டு. 12 மாசம். நந்த வனத்தில் ஒரு ஆண்டு. இந்த 4 மாதமாய் குயவனை வேண்டி. 4 என்ன? 10. இந்த 10 மாசமா குயவன்னா யாரு? பிரம்மதேவனுக்கு குயவன் ஒரு பேர். அயனாகிய பிரம்மதேவன். அவன் மண்பாண்டம் பிடிக்கிற கோப்பை அவர் பிடிச்சு போறதான் பிண்டம். ஆமா ஆமா. 4 மாதமாய் இந்த குயவனை வேண்டி கொண்டு வந்தான். உரு தோண்டி இல்ல, கொண்டு வந்தான். ஒரு தோண்டி இல்ல, உரு தோண்டி. இதை கூத்தாடி போட்டு உடைத்தான். ஆமா, அதான் சொன்னார் பாம்பாட்டு சித்திரை. என்னன்னு? ஊத்த குழியிலே மண்ணெடுத்து இந்த உதிர புனரிலே உண்டை சேர்த்து இது வாய்த்த குயவனால் இது பண்ணும் பாண்டம் வரவோட்டிற்காக ஆகாது. இருவர்மன் சேத்திர ஒருவர் பண்ண இது 2 மாதமா இது வைத்த சூளை அருமையா இருப்பினும் இந்த சூளை அரை காசுக்கு ஆகாது என்று ஆடுபாம்பு. பரியாசம் போலவே இது கடித்த பாம்பு. இந்த பலவேர் அறியவே மெத்த வீங்கி வரியார ஒரு மாது பார்த்த போது இது பையோட கைன்றது என்று ஆடுபாம்பு. இப்படி எல்லாம் வச்சிருக்காரு. ஆமா. அதனால வேண்டி இந்த சபை இருக்கிறது. யாருடைய சபை இது? லட்சுமி கடாட்சமூர்த்தி சபை. ஆமாம் ஐயா. புள்ளினால் 100 காலம். செங்கற்களால் 1000 காலம். கல்லினால் கட்டி வைத்தோர். இந்த கையில விட்டு அகலார் என்பார். அதுக்கு என்ன அர்த்தம்? என்னங்க? ஓஹோ. அதனால வேண்டி மகாராஷ்டிரமானம் பொருந்திய எந்நாட்டுக்கும் பொன்னாடாக வைக்க முடியாது. ஆமாம். அன்னார் அவர்கள் வேல்முருகன் அம்மன் கொள்ளை மேட்டை சேர்ந்த வேல்முருகன் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் அடியனுக்காக கொடுக்கப்பட்ட சொன்ன கட்சி ரூபாய் 101 மகாராஷ்டிர மாநிலம் வந்திய எந்நாட்டுக்கும் பொன்னாடாக வைக்க முடியாது. ஆமாம். அந்த டைலர் கடையா இருக்கக்கூடிய டைலர் கடை வச்சிருக்கபடியான. ஆமா. செட்டித்தாங்கல்ல. ஆமா. முருகேசன் என்று சொல்லக்கூடிய நண்பர் அவர்கள் அடியனுக்காக 50 ரூபாய் வாரி வந்தார். இது யாருக்கு அற்புதம் என்றால் ஆயப்பாடி கண்ணன் அசோதை என்ற கண்மணி பங்கிலே இருந்து ஒரு காணிக்கை கொடுக்க மீண்டும் மறுகாணிக்கை மலைபோர் கோவில் கிருஷ்ணா. என்னுடைய பெயரோ வதிஷ்ட மகாமுனிவர். ஆமா. வதிஷ்ட மகாமுனிவர் என்றால் நான் எங்க வாழக்கூடிய ஆளு? வடக்க சரயுக நதி. ஆமா. அதற்கு பக்கத்துல திருவள்ளார் அயோத்தியாபுரி பட்டணம். அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே இந்த சூரியகுல பரம்பரை அவங்களுக்கு எல்லாம் நான் வில்வித்த குரு. ஆஹா. அதனால வேண்டி இன்றைய தினத்திலே தேவ உலகத்திலே இருந்து எனக்கு நிருபம் வந்திருக்கிறது. ஆமா. மறுபடியான கட்டளை. ஆமா. தேவலோகம் போகணும். போக வேண்டும். ஐயா தேவலோகம் தன்னை தேடியா
அஷ்டத்துக்கு பாடல்கள் முனிவர்களுக்கும் நிருபம் போய்கொண்டிருக்க அதாவது நைமாச்சாரின் மனத்திலே வாசம் புரிந்து வரக்கூடிய இந்த நிருபத்தை கண்டவுடனே விஸ்வாமுத்திரன் தற்பான்